ஒரு காலத்திலே நான் அம்மாவின் விசுவாசி என்று சொல்லி அம்மாவையும் ஏற்றி அம்மாவை சுற்றி இருக்கிற அந்த குடும்பத்தாரையும் ஏமாற்றி தமிழகத்துடைய முதலமைச்சர் பதவி வரை அனுபவித்தது மட்டுமல்ல, இந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக கூட இருந்து கொண்டு, இன்னும் சொல்ல போனால் இந்த இயக்கத்திற்கு எதிர்ப்பாக அம்மாவின் மறைவிற்கு பிறகு இந்த இயக்கத்தை அம்மா தொடர்ந்து இரண்டாவது முறையாக வெற்றி பெற்ற அந்த அம்மாவுடைய ஆட்சியை வகுப்பதற்கு திமுகவோடு துணை கைகோர்த்து கொண்டு அந்த ஆட்சியை கருவதற்கு வாக்களித்த அந்த பன்னீர்செல்வத்தை மன்னித்து மீண்டும் இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொண்டு இந்த இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் பதவியும் கொடுத்தோம். அதன் பிறகும் இந்த இயக்கத்தை முடக்குவதற்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகோர்த்து கொண்டு சரி செய்து இந்த இயக்கத்தை அழிப்பதற்கு ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தார். இந்த இயக்கத்தை செயல்படாமல் இருப்பதற்காக முடக்க நினைத்தார். எந்த முடிவும் எடுக்க முடியாமல் இருப்பதற்கான தடைகளை போட்டார். ஒவ்வொரு முடிவு எடுத்தாலும் அதற்கு காலம் தாழ்த்தினார், முடக்கம் செய்தார், செயல்படாமல் பார்த்துக் கொண்டார். அதிமுக வேகமாக செயல்படாமல் பார்த்து கொண்ட பணியை, திராவிட முன்னேற்ற கழகம் செய்ய வேண்டிய பணியை, திமுக செய்ய வேண்டிய பணியை உள்ளிருந்தே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து கொண்டே அந்த பணியை அதிமுக எதிரான பணிகளை செய்து கொண்டிருந்தார் ஒருவர். பிறகு எந்த இயக்கம் அவருக்கு பதவி தந்ததோ, எந்த இயக்கம் அவருக்கு சேர்மன், நகரமன்ற தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், இந்த இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் பதவி தந்ததோ, இந்த அலுவலகம் இந்த அலுவலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய துணைவியார் திருமதி ஜானகி அம்மையார் கொடுத்த இந்த இயக்கத்திற்கு கொடுத்த தானமாக கொடுத்த எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு நயா பைசா வாங்காமல் இந்த இயக்கத்திற்காக கோடிக்கணக்கான தொண்டர்களுக்காக தானமாக வழங்கிய கோயில் போன்ற அதிமுக தொண்டர்களுக்கு கோயிலாக கருதப்படக்கூடிய இந்த அலுவலகத்தை இங்கே நின்று கொண்டிருக்கிறதே, இந்த அலுவலகத்தை தன் காலால் எட்டி உடைத்து செய்த பாவம். அதனால் கட்சியினுடைய பொதுக்குழு இதற்கு மேல் இவருடைய துரோகத்தை சகித்துக் கொள்ள முடியாது. இதற்கு மேல் இவருடைய சதி திட்டத்தை நாம் தாங்கிக் கொள்ள முடியாது. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றத்தை அழித்து விடுவார் என்று பொதுக்குழுவால் முடிவெடுக்கப்பட்டு இப்படிப்பட்ட சதிகாரர்கள், துரோகிகள், கைகூலிகள், காட்டிக் கொடுப்பவர்கள், எட்டப்பர்களை இந்த இயக்கத்தில் இனி இருக்கக்கூடாது என்று பொதுக்குழு தீர்மானம் ஏற்றி இவர்களை வெளியேற்றிய பிறகும் பல்வேறு டிராமாக்களை போட்டார், நடித்தார், நாடகம் போட்டார், அழுதார், புரண்டார். நியாயமா ஒரு நியாயஸ்த மாதிரி பேசுற மாதிரி எனக்கு எந்த பதிவும் வேண்டாம், என்னை சேர்த்துக் கொள்ளுங்க. பாம்பை வீட்டுக்குள்ள என்ன விட்டா என்ன ஆகும், ஆமையை வீட்டுக்குள்ள விட்டா ஆமா அமைதியாக தான் இருக்கும். ஆனால் ஊடு வேங்க நாசமாக போடும். எனக்கு எது வேணும், எல்லாரும் ஒருங்கிணைக்க வேண்டும். திருமதி சசிகலா அவர் ஒருங்கிணைக்க வேண்டும், டிடிவி தினகரனை ஒருங்கிணைக்க வேண்டும், ஓபிஎஸ் அவர்கள் இப்படி ஒரு முறையும் சொல்லினார். ஆனால் இது 3 பேரும் ஒன்றா ஒரு நாளாக பார்த்துட்டாங்க. தயவு செய்து நாட்டு மக்களை கேட்குறேன், இவங்களுக்கு பேசியதை இந்த பத்திரிகைகளும் ஊடகங்களும் சில பத்திரிகைகளும் சில ஊடகம் நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன், இவங்களுக்கு பேசியதை நியாயப்படுத்தி இன்னைக்கு பத்திரிகைகள் கூட எழுதிருக்கிறாங்க. இன்னமும் ஒரு தியாகம் செய்துட்டு இன்னும் வேற ஒரு கட்சிக்கு போகிற மாதிரி இன்னும் எழுதுறாங்க. இதே நாங்கள் யாராவது செய்திருந்தா எங்களை கழுவி ஊற்றிருப்பீங்க, இது எங்களை கழுவி ஊற்றிருப்பீங்க. ஆனால் இன்னும் ஒரு பெரிய தியாகி, ஒரு தியாகம் செய்துட்டு திமுக போகிற மாதிரி இன்னைக்கு பத்திரிகைகளை ஒரு தோட்டத்தை, பிம்பத்தை உருவாக்க பார்க்கறது. ஆனால் யார், எப்படிப்பட்டவர்? நான் அதிமுக ஒருங்கிணைக்க போகிறேன், அதிமுக ஒருங்கிணைக்க போகிறேன்னு சொன்னாங்க. இவர்கள் என்றைக்காவது எப்போது அது யாரோட ஒருங்கிணைந்து போயிருக்கிறாரா, பேசியிருக்கிறாரா? இன்னைக்கு திமுக போய் பார்க்குறாரு, அப்புறம் மறுநாள் போய் அமித்ஷா போய் பார்க்குறாரு, அப்புறம் அங்கேயே போய் பார்க்குறாரு, அப்புறம் இலங்கைக்கு போகிறாரு, இந்த போகிறாரு, எங்கேயே போகிறாரு, யாரையே பார்க்குறாரு.